அத்தியாயம் 2. நிகழ்கால தருணம். உங்கள் உடலை குணப்படுத்துவதன் மூலமும் நீங்கள் இதற்கு முன்பு கற்பனை செய்திராத புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலமும் ஆழ்ந்த மாய அனுபவங்களை கொண்டிருப்பதன் மூலமும் உங்கள் சொந்த வாழ்க்கையில் அமானுஷ்யத்தை அனுபவிக்க விரும்பினால் நீங்கள் முதலில் தற்போதைய தருணத்தின் கருத்தை மாஸ்டர் செய்ய வேண்டும். நித்திய இப்போது, இந்த நாட்களில் இருப்பது அல்லது இப்போது இருப்பது பற்றி நிறைய பேச்சு உள்ளது. இதன் பொருள் என்ன என்பதற்கான அடிப்படைகளை பெரும்பாலான மக்கள் புரிந்து கொண்டாலும் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கவோ அல்லது கடந்த காலத்தில் வாழவோ கூடாது கருத்தை பற்றி முற்றிலும் மாறுபட்ட புரிதலை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன். உங்கள் உடல், உங்கள் அடையாளம் மற்றும் உங்கள் சூழல் உள்ளிட்ட உடல் உலகத்தை தாண்டி நேரத்திற்கு அப்பால் கூட நீங்கள் செல்ல வேண்டும். இங்குதான் நீங்கள் சாத்தியத்தை யதார்த்தமாக மாற்றுகிறீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதையும் உலகம் செயல்படுகிறது என்று நம்புவதற்கு நீங்கள் நிபந்தனை விதிக்கப்பட்ட விதத்தையும் தாண்டி நீங்கள் செல்லவில்லை என்றால் ஒரு புதிய வாழ்க்கையை அல்லது புதிய விதியை உருவாக்க முடியாது. எனவே மிகவும் உண்மையான அர்த்தத்தில் நீங்கள் உங்கள் சொந்த வழியிலிருந்து வெளியேற வேண்டும். ஒரு அடையாளமாக உங்களை பற்றிய நினைவகத்தை தாண்டி உங்களை விட பெரிய மாயமான ஒன்றை எடுத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும். இந்த அத்தியாயத்தில் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நான் விளக்கப் போகிறேன். முதலில் மூளை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்ப்போம். மூளை அல்லது உடலில் உள்ள எந்த நரம்பியல் திசுவும் செயல்படுத்தப்படும்போது அது மனதை உருவாக்குகிறது. இதன் விளைவாக ஒரு நரம்பியல் விஞ்ஞான புரிதலின்படி மனம் என்பது செயல்படும் மூளை. உதாரணமாக, உங்கள் காரை ஓட்டுவதற்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மனம் உள்ளது. குளிக்க வேற மனசு இருக்கு. நீங்கள் ஒரு பாடலை பாடும்போது அல்லது இசையை கேட்கும்போது உங்கள் மனம் வேறுபடுகிறது. அந்த சிக்கலான செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் செயல்படுத்த நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலான மனதை பயன்படுத்துகிறீர்கள். ஏனென்றால் இந்த பணிகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆயிரக்கணக்கான முறை செய்திருக்கலாம். எனவே அவற்றில் ஏதேனும் ஒன்றை செய்யும்போதெல்லாம் உங்கள் மூளை மிகவும் குறிப்பிட்ட வழியில் மாறும். உங்கள் காரை ஓட்டும்போது உங்கள் மூளை செயலில் இருக்கும்போது, எடுத்துக்காட்டாக, நீங்கள் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட வரிசை, முறை மற்றும் நரம்பியல் நெட்வொர்க்குகளின் கலவையை இயக்குகிறீர்கள். அந்த நரம்பியல் நெட்வொர்க்குகள் அல்லது நரம்பியல் வலைகள் வெறுமனே ஒரு தானியங்கி மென்பொருள் நிரல் அல்லது மேக்ரோவை போலவே ஒரு சமூகமாக ஒன்றிணைந்து செயல்படும் நியூரான்களின் கொத்துகள் ஆகும். ஏனெனில் நீங்கள் அந்த குறிப்பிட்ட செயலை பல முறை செய்துள்ளீர்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், பணியை நிறைவேற்ற ஒன்றாக சுடும் நியூரான்கள் ஒன்றாக கம்பி ஆகின்றன. உங்கள் வாகனத்தை ஓட்டும் பணியை செய்ய நீங்கள் நனவுடன் தேர்வு செய்யும்போது உங்கள் மூளையில் உள்ள அந்த நியூரான்களை தானாகவே தேர்ந்தெடுத்து ஒரு மனநிலையை உருவாக்க அறிவுறுத்துகிறீர்கள் என்று நாங்கள் கூறலாம். பெரும்பாலும் உங்கள் மூளை கடந்த காலத்தின் தயாரிப்பு ஆகும். உங்கள் வாழ்க்கையின் இந்த கட்டம் வரையாக நீங்கள் கற்றுக்கொண்ட மற்றும் அனுபவித்த ஒவ்வொன்றின் உயிருள்ள பதிவாக மாறும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டு வார்த்தமைக்கப்பட்டிருக்கிறது. கற்றல் ஒரு நரம்பியல் விஞ்ஞான நிலைப்பாட்டில் உங்கள் மூளையில் உள்ள நியூரான்கள் ஆயிரக்கணக்கான சினாப்டிக் இணைப்புகளை உருவாக்க ஒன்று கூடும்போது அந்த இணைப்புகள் சிக்கலான முப்பரிமாண நரம்பியல் நெட்வொர்க்குகளாக ஒன்று கூடுகின்றன. உங்கள் மூளை மேம்படுத்தப்படுவதாக கற்றலை நினைத்து பாருங்கள். அறிவு அல்லது தகவலுக்கு நீங்கள் கவனம் செலுத்தும்போது, அது உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும்போது, சுற்றுச்சூழலுடனான இந்த தொடர்பு உங்கள் மூளையில் உயிரியல் பதிவுகளை விட்டுச்செல்கிறது. நீங்கள் புதிதாக ஒன்றை அனுபவிக்கும்போது உங்கள் புலன்கள் உங்கள் மூளையில் நரம்பியல் ரீதியாக கதையை எழுதுகின்றன. மேலும் அதிகமான நியூரான்கள் ஒன்றிணைந்து இன்னும் செறிவூட்டப்பட்ட இணைப்புகளை உருவாக்கி உங்கள் மூளையை மேலும் மேம்படுத்துகின்றன. அனுபவங்கள் மூளை சுற்றளவை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் அவை உணர்ச்சிகளையும் உருவாக்குகின்றன. உணர்ச்சிகளை கடந்த கால அனுபவங்கள் அல்லது இரசாயன பின்னூட்டங்களிலிருந்து வரும் இரசாயன எச்சமாக நினைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிகழ்விலிருந்து உணர்ச்சி ஈவு வலுவாக இருந்தால் அனுபவம் உங்கள் மூளையில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இப்படித்தான் நீண்ட கால நினைவுகள் உருவாகின்றன. எனவே கற்றல் என்பது உங்கள் மூளையில் புதிய இணைப்புகளை உருவாக்குவது என்றால் அந்த இணைப்புகளை நீங்கள் பராமரிக்கும்போது நினைவுகள் உள்ளன.
ஒரு சிந்தனை, தேர்வு, நடத்தை, அனுபவம் அல்லது உணர்ச்சியை நீங்கள் எவ்வளவு அதிகமாக மீண்டும் செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அந்த நியூரான்கள் ஒன்றாக சுடப்பட்டு கம்பி செய்கின்றன, மேலும் அவை நீண்ட கால உறவை தக்கவைக்கும். முந்தைய அத்தியாயத்தில் அண்ணாவின் கதையில் உங்கள் அனுபவங்களில் பெரும்பாலானவை உங்கள் வெளிப்புற சூழலுடனான உங்கள் தொடர்புகளிலிருந்து வருகின்றன என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். உங்கள் புலன்கள் உங்களை வெளிப்புற சூழலில் செருகுவதாலும் உங்கள் மூளையில் உள்ள கதையை நரம்பியல் ரீதியாக பதிவு செய்வதாலும் நீங்கள் மிகவும் சார்ஜ் செய்யப்பட்ட உணர்ச்சி நிகழ்வை கெட்டதாகவோ அல்லது நல்லதாகவோ அனுபவிக்கும்போது அந்த தருணம் உங்கள் மூளையில் நரம்பியல் ரீதியாக ஒரு நினைவகமாக பொறிக்கப்படுகிறது. ஆகையால் ஒரு அனுபவம் நீங்கள் பொதுவாக வேதியியல் ரீதியாக எப்படி உணர்கிறீர்கள் என்பதை மாற்றும்போது அது எதனால் ஏற்பட்டது என்பதற்கான உங்கள் கவனத்தை உயர்த்தும்போது ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது விஷயத்தை உங்கள் உடல் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் இடத்திலும் இருக்கும் இடத்துடன் தொடர்புபடுத்துவீர்கள். வெளி உலகத்துடன் தொடர்புகொள்வதன் மூலம் நீங்கள் நினைவுகளை உருவாக்குவது இதுதான். கடந்த காலம் உண்மையில் இருக்கும் ஒரே இடம் உங்கள் மூளையிலும் உங்கள் உடலிலும் உள்ளது என்று சொல்வது பாதுகாப்பானது.